Hi friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். நல்ல ஒரு பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும், சின்ன சின்னதாக இது மாதிரி இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காயை இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணுங்கள், இல்லைனா கருத்து போயிடும். அதனால் தண்ணியிலே போட்டு கட் பண்ணி வைங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்கிறப்பயே எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் தெரியும். அது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும். சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் செய்யலாம். பட் ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் இருக்காது நமக்கு. ஸோ நான் ஒரு ஃபுல் குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன். அதாவது மொத்தமாக 2 தக்காளி இந்த டிஷ்ஷுக்கு. ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், இன்னொரு தக்காளியை நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, ஒரு பூண்டு நல்லா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா இன்னும் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் நான். நீங்கள் ரொம்ப இந்த டிஷ்ஷுக்கு புளி தண்ணியாட்டம் கரைக்கக்கூடாது, நல்லா இது மாதிரி பேஸ்டாட்டம் கரைக்கணும் நல்லா. வாங்க இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை ஒரு மசாலா போட்டு நம்ம பெரட்டணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இருக்குல்ல, அதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மல்லித்தூளில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு, புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஒரு 5 ஸ்பூன், போட்டுட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளி தண்ணி பத்தலை, உங்களுக்கு இந்த இதில் வந்து புளி தண்ணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. புளி தண்ணி 5 ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலை, உங்கள் மசாலாவுக்கு பத்தலைன்னா இது மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய்க்குள்ளார இந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்படி நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி உள்ளார எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த ஃபுல் பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் மேலேயும் இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க மசாலாவெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் நல்ல இது மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளார ஸ்டஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதை எடுத்து போடுங்க. நிறைய பேர் காம்போட நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல இதே மாதிரியே கட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீதம் இருக்கிற மசாலாவையும் இது மேலேயே கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்ல வதங்குற அளவுக்கு வதக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காயெல்லாம் நல்ல வதங்கியிருக்கு. அதுபோல் மசாலாவும் இது நல்லெண்ணெய்ங்கிறதுனால அது வாசமும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான்.
இப்போ அந்த கத்திரிக்காவை எடுத்தாச்சு. அதே அந்த எண்ணெய் மசாலையே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் எடுத்து வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா இதோட மிக்ஸ் இந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து பூண்டையும் இந்த மிக்சரோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயமும் ஒரு நிமிஷம் வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை போட்டு ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி. நிறைய பேர் நம்ம கத்திரிக்காய் அதிகமாக நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கிறது இல்லை. நார்மலாகவே கத்திரிக்காயில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம எப்போவுமே யங்கராக இருக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கத்திரிக்காய் நிறைய சாப்பிடுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் அந்த மசாலாக்கு எடுத்தது போக மீதி இருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கங்க. இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, இந்த புளியோட அளவு உங்களோட அந்த புளிப்பு எந்த டேஸ்ட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும். அடுப்பை நல்லா ஹை பண்ணிக்கோங்க. இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒரு கொதிக்கணும். இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இல்லை இது வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம், குழம்பு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 1 minute நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயோட வாசம். இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கிளறி அடுப்பை மீடியம் ஸ்லோவில் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 minutes நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த கத்திரிக்காய்க்குள்ளாரெலாம் இந்த புளிப்பு, காரம் எல்லாமே இறங்கணும். ஒரு 10 minutes நீங்கள் கிண்டியெல்லாம் விட வேணாம். அதை ஜஸ்ட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு க்ளோஸ் லிட்டு போட்டு ஒரு 10 minutes கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் இதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நல்லா இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கி இது நல்லெண்ணெயிலேயே நம்ம வதக்கியிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இதுக்கு நல்லா சுட்ட அப்பளம் வச்சு சைடிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் இது போட்டு சுட்ட அப்பளம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.